இன்னைக்கு நேத்தான் நடக்குது. எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க. உங்களுக்கு மனச்சான்றுன்னு இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவானா ஒருத்தன், மலையில் நனைய விடுவான். போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெல்லம். என்கிட்ட கரும்பு இல்லை, நான் வெல்லம் காய்ச்சல, நான் விளைய வைக்கல அரிசி. நடிகரை பார்க்க போய் நெரிசலை சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்றா, மாசம் 5000 கொடுக்குறேன்றா. அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதேன்னு விஷத்தை பாதுகாக்கிற, சாராயத்தை பாதுகாக்கிற நீ. நான் விளைய வச்ச நெல்லை வீதியில் போடுற நீ. இன்னைக்கு நேற்றில் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பெருமழை காலங்களில் நம்மளுடைய நெல் முறையாக கொள்முதல் செய்யப்படாமல் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு பேருந்து நிலையம், விண்ணூர்தி நிலையம் இதெல்லாம் எப்படி கட்டப்படுது. ஒரு மாவட்டத்தின் தலைநகரில் கூட ஒரு உணவு சேமிப்பதாக நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரியதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்முடைய அரசு இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது. ஆனால் உழைக்கிற மக்கள், வேளாண்குடி மக்கள் உயிரை கொடுத்து விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையில் போட்டு, வீதியில் போட்டு, மழையில் நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன், 20 லட்சம் டன்னுக்கு மேலே இன்றைக்கி தெருவில் போட்டு உங்களை பார்த்துருப்பீங்க. சுடுகாட்டில் இருக்கிற இதில் ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலமையில் இருக்குது. நீங்கள் அதிகபட்சமாக ஒதுக்குறது 4 கோடி தார்பாய் வாங்கி மூட. ஆனால் உங்கள் சமாதிக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்கீங்க? நீங்கள் கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யார் கேட்டது? இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியாதா? யோசிச்சு பாருங்கள். பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே ஆட்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும், கேலிக்குறியாகத்தான் இருக்கும்னு தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார். அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்தான் நடக்குது. எத்தனை ஆண்டுகளாக சொல்லுங்கள், எத்தனை ஆண்டுகளாக சொல்லுங்கள். உங்களுக்கு மனச்சான்றுன்னு இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவானா ஒருத்தன், மலையில் நனைய விடுவானா ஒருத்தன். அதாங்க சாதனை. தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை. இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சதை தெருவில் போட்டு ஆந்திராவிலேருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கிட்டு வர? இப்போ ஆந்திராவிலேருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா? போன தடவை பொங்கலுக்கு குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெல்லம். என்கிட்ட கரும்பு இல்லை, நான் வெல்லம் காய்ச்சல, நான் விளைய வைக்கல அரிசி, நெல்லை விளைய வைக்கல, என்கிட்ட அரிசி இல்லை, எது குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஏங்க அப்பயா நீங்கள் இந்த கேள்வி ஏன் எழுப்புனீங்க? கொள்முதல் செய்யலை, தெருவில் கிடக்கு, நாசமாக தெரிஞ்சான கேள்வி கேட்குறீங்க. அப்புறம் என்ன இப்படி இருக்கு? அரசு அப்படி தாங்க சொல்லும். நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பாக குடவுண்டுக்குள்ள நீ வச்சிருந்தா, கிடங்குல சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில் கிடக்குது? எப்படி? அவ்வளோதாங்க. அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது? 2000 கோடிக்கு பாலம் கட்டும், மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்கும், ஏர்போர்ட்டை கேட்கும். நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு கேட்டோமா? பறக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, உனக்கு ஒரு வண்டி கிடையாது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு? இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து வரோம். வைத்திக்கிறேன் ஒரு நாள் பட்டினி கிடந்து சாகும்போது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது? பிச்சை எடுத்து தான் சாகும். வேறு வழி என்ன இருக்குது? வேற ஏதாவது இருக்கு? அப்போ என்ன தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கூட்டி போகணுன்றீங்களா? இது ஒரு கேள்வியா? அது கேள்வி. இது ஒரு கேள்வியா? சொல்லு. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இல்லையா? அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். அப்போ அப்படி ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் கேட்குற கேள்வியே நான் கேட்குறேன். அது எப்படி விமர்சனமாகும்?
எப்படி விமர்சனமாகும்? அது அவர் விருப்பம். நீங்கள் அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்கள் அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன், அதை பேசுகிறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அது இல்லை. நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி இது இவ்வளவு காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்துறீங்க? நீங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பை எல்லை நின்று செத்து வந்தான்ல, அவனுக்கு போய் இப்படி பார்த்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசலை சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்றா, மாதம் 5000 கொடுக்குறேன்றா, அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதேன்னு அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சி கொண்டாந்தான். அதை பற்றி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. எந்த அரசு கண்டுக்குச்சு தம்பி? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்கிற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில் போடுவ? அப்போ உழவர் குடியை நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க? உலகம் என்னை பார்த்து சிரிக்காதா? நீ விஷத்தை பாதுகாக்கிற, சாராயத்தை பாதுகாக்கிற, நீ நான் விளைய வச்ச நெல்லை வீதியில் போடுற. நீ எவ்வளவு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என் இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில் கிடக்கா என் நெல்? ஒவ்வொரு முறையும் வருதுல்ல, ஒவ்வொரு முறையும் மழையில் நினைஞ்சு தானே கிடக்கிறோம்.